வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியில இருக்கிற அக்ஷய திருதியைக்கான ஆஃபர்ஸ் பத்தி தாங்க. இப்போ நெறைய கடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியைக்கான நெறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஜிஆர்டியோட வீடியோ வந்து நேத்து போட்டிருந்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்ல இருக்கிற அக்ஷய திருதிய ஆஃபர்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து லலிதா ஜுவல்லரியில என்னென்ன ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கடைகளோட ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து போட போகிறேன். ஸோ ஒரு 4-5 கடைகளில் சேர்த்து அந்த மாதிரி ஒரு வீடியோவாக போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜிஆர்டி லலிதா அது மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போடுறேன். அடுத்து மற்ற கடைகளோட வீடியோஸும் வரும். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அண்டு இப்போது இந்த ஆஃபர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருக்குது. அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சீட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, அண்டு நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அதுக்கான கால்குலேஷன்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ரெகுலராக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக இது எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அக்ஷய திருதியைக்கான ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 2025 அக்ஷய திருதியைக்கு என்னென்ன கடைகளில் என்ன ஆஃபர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு அக்ஷய திருதியை என்றைக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த மாதம் ஏப்ரல் 30 வருது. ஸோ புதன்கிழமை அன்னைக்கு இந்த அக்ஷய திருதியை முன்னிட்டு முன்னாடியிலேருந்தே, அதாவது நமக்கு ஒரு 2 வாரம் முன்னாடியிலேருந்தே நிறைய கடைகளில் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம லலிதா ஜுவல்லரியில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் என்னையிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது 12th ஏப்ரல்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லலிதா ஜுவல்லரியில் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றதையும் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோல்டு ஜுவல்லரி, அதாவது தங்க நகை நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்ப அதுக்கான ஆஃபர் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதாவது நமக்கு லலிதா ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது. பட் அதுலேயுமே அவங்க இன்னும் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது வேஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2-3% வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நகை எடுக்கிறத பொறுத்து அந்த நகைக்கு 2% இல்லை 3% வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எடுக்கிற நகைக்கு ஒரு 10% வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த 10%லேருந்து 2% உங்களுக்கு கழித்து 8% கொடுப்பாங்க. இல்லை 3% கழிக்கிற நகையாக இருந்ததுன்னா 3% கழிச்சிட்டு 7% தான் நமக்கு வேஸ்டேஜ் வரும். இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அண்டு நான் அன்றைக்கி கடையில் போய் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா கீழே செயின் செக்ஷனில் பார்த்தப்போ செயின் செக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்டு செயினுக்கான வேஸ்டேஜ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 9%, 10%, 11% இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நம்ம தாலி செயின் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 9-11% தான் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அன்றைக்கி சொன்னது என்னென்னா முறுக்கு செயின் அந்த மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வேஸ்டேஜ் வந்து மொத்தமே 4% தான். அண்ட் அதுலேயுமே 2% இப்போ டிஸ்கவுண்ட் போய் 2% வேஸ்டேஜுக்கு நம்ம வந்து அந்த செயின் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த முறுக்கு செயின் மாடல் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2% வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம அந்த நகையை எடுத்துக்க முடியும் இப்போ இந்த ஆஃபர்ஸில். அண்டு நார்மலாக வந்து அதுக்கு 4% தான் வேஸ்டேஜ் இருந்தது. அண்டு மற்ற செயின் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 7, 8 மேக்ஸிமம் வந்து 11% வரைக்கும் தான் வந்து எல்லா செயின்ஸ்க்குமே இருந்தது. அதில் எல்லாத்துலேயும் 2% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் 3% இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சில நகை சின்ன இப்போ மோதிரம், கம்மல் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நகைகளுக்கெல்லாம் வந்து 3% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமான வேஸ்டேஜ் இருக்குன்னா அதில் 3% வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு இது கோல்டு ஜுவல்லரிக்கு இதுதான் வந்து அவங்க குடுத்துருக்குற ஆஃபரு. அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, டைமண்ட் ஜுவல்லரி. நீங்க வைரம் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா, ஒரு கேரட்க்கு ரூ. 6,000 வரைக்கும் லெஸ் பண்ணி குடுக்குறாங்க. இது வந்து டைமண்ட்க்கான ஆஃபரு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மெயினா கோல்ட் காயின். நம்ம எல்லாரும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோல்ட் காயினாவது அன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ கோல்ட் காயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 0% வேஸ்டேஜ். அதாவது வேஸ்டேஜே இல்லாம நம்ம கோல்டு காயின் வாங்கிக்க முடியும். அண்ட் இந்த ஆஃபர்ஸ்லாம் நமக்கு என்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th May 2025 அது வரைக்கும் நமக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அக்ஷய திருதியைக்கு வாங்கணுன்ற ஐடியா இல்லை அப்படின்றவங்க கூட ஜென்ரலாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த 12th ஏப்ரல்லேருந்து 4th May வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே. இதில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்க முடியும். அண்டு கோல்டு காயின் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கோல்டு காயின் வாங்குறதுனால ஸ்டாக் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு நான் போயிருந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் 1 கிராம் 4 கிராம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 8 கிராம் 10 கிராம் 5 கிராம் இப்படி தான் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க கோல்டு காயின் வாங்குறதா இருந்தால். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு காயின் வந்து நான் ஆல்ரெடி நேற்று ஜிஆர்டியில் போட்டிருந்தேன். ஸோ ஜிஆர்டிலையுமே வந்து கோல்டு காயினுக்கு வந்து 0% வேஸ்டேஜ் தான் இப்போ. நீங்கள் அங்கேயே போய் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் போத்தி சொர்ண மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏப்ரல் 30ம் மே 1 மட்டும் பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் கோல்டு காயின் தான் வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் அந்த ஆஃபர்ஸ் இருக்கும். பட் என்னென்னக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போய் வாங்கிக்கலாம். அடுத்தது நார்மலாக பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்கும்னு நான் கேட்டதுக்கு 8 கிராமுக்குள்ளே வாங்குகிறோம். அதாவது 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரிலாம் வாங்குகிறோன்னா நமக்கு 1.5% வேஸ்டேஜ் போடுவாங்க அப்படின்னாங்க. 8 கிராம் அண்ட் அதுக்கு மேலே இருக்குது வாங்குகிறோம் அப்படின்னா 1% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க அப்படின்னாங்க நார்மலாக வாங்குறப்ப. இப்போ அந்த வேஸ்டேஜுமே இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு சில கடைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2% 3% கூட வேஸ்டேஜ் போடுறாங்க காயினுக்கு. பட் இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஆஃபர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 4th May வரைக்கும் இருக்குது. அண்ட் நிறைய பேர் லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற கோல்டு சிட்டு ஸ்கீமும் கேட்டிருந்தீங்க. கோல்டு சிட் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. எந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா 3 ஸ்கீம் இருக்குது. ஒன்று தனவந்தனம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற ஸ்கீம். இன்னொன்று வந்து ப்ரீ புக்கிங். நம்ம வந்து ஒன் டைமாக டெபாசிட் பண்ணுறது, பணமாவோ இல்லை நகையாவோ நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மாதம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் புது நகை எடுத்துக்க முடியும். நீங்கள் புக் பண்ணுற அன்னைக்கான ரேட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ விலை ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 மாத சிட் ஸ்கீம் தான். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாதம் கட்டணும், என்னால் மொத்தமாக கட்ட முடியாதுன்றவங்க இந்த ஸ்கீம் எடுத்துக்கலாம். இதில் 100% நமக்கு வேஸ்டேஜே இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய கடைகளில் வந்து நமக்கு 18% வரைக்கும் இருக்கிற வேஸ்டேஜ் நகைகள் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே வேஸ்டேஜ் போனால் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தங்கத்துலேயும் வர வைக்கிறாங்க, அமௌண்ட்டாகவும் வர வைக்கிறாங்க. ஸோ எது நமக்கு வந்து பெஸ்ட்டோ நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது இருக்கிற இதுக்கு கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாதம் நம்ம தங்கத்தில் வர வைக்கிற மாதிரி இருந்தால் தான் ஓரளவுக்கு தங்கம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதில் 2 ஆப்ஷனும் இருக்கிறதுனால நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம தங்கத்தில் வர வைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமலும் நகை வந்து கிடைக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். அண்ட் டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா அன்கன் டைமண்ட்க்கும் வந்து உங்களுக்கு 100% வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ கோல்ட் சிட் ஸ்கீம் வந்து எது பெஸ்ட்டுன்னு கேட்டதுனால நான் வந்து இன்றைக்கி இதை சொல்லியிருக்கிறேன். ஸோ லலிதாவில் இருக்கிற இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி வந்து நல்ல ஸ்கீமாக இருக்கும். அண்டு உங்களுக்கு அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் பிடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்கீமில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.